பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, விசுவாசமான ஒரு வார்த்தை. அது என்ன அப்படின்னா, நம்ம தொடர்ந்து சாபங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நான் கொடுத்துக்கிட்டு வரேன். இன்றைக்கு சாபம் எதினால் வரும் அப்படிங்கிறதுல ஒன்றாவது பகுதியை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் விரும்புகிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பாருங்களேன், அப்போ கிறிஸ்து நமக்காக சாபமானதினால் நாம் ஒரு மிகப்பெரிய மீட்பை பெற்றுக்கொண்டோம். இதுதான் வசனம். சாபம் எதனால வருகிறது? நேற்றைய தினத்துல விக்கிரக ஆராதனை, அந்த விக்கிரகம் என்பது என்ன அப்படிங்கிறத தேவன் நம்மோடு கூட விளக்கினார், பேசினார். அந்த வார்த்தையை உங்களோடு கூட நான் சொல்லிக் கொடுத்தேன். இன்றைக்கு அடுத்த ஒரு காரியத்தை இந்த உபாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அழகா எழுதியிருக்கிறது. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. நல்லா கவனிக்கணும். தாய் தகப்பனை கனம் பண்ண தவறியவர்கள், தாய் தகப்பனை மிகுந்த வேதனைக்கு உட்படுத்துகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அது யாரா வேணா இருக்கலாம். ஒருவேளை உங்க அப்பா உங்க அம்மா பொல்லாதவங்களாகவே இருக்கட்டும், வேதம் என்ன சொல்லுது? அவங்கள நம்ம சபிக்க கூடாது. அப்படி நம்ம சபிச்சோம் அப்படின்னா, அவர்களை நம்ம தூஷிச்சோம் அப்படின்னா, அவர்களை நம்ம காய்மகாரமாய் விரோதிச்சோம் அப்படின்னா, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருந்தோமானால் அது நமக்கு சாபமாய் முடியும் என்று வேதம் நமக்கு அழகா சொல்லுது. இதே நீதிமொழிகள் 20:20ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் கார் இருளில் அணைந்து போகும். கர்த்தர் கொடுத்த தீபம் நமக்குள்ள அது வெளிச்சமா இருக்கு, அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா நீதிமொழிகள் அழகான ஒரு வார்த்தை இருக்கு, தாயையும் தகப்பனையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் கார் இருளில் அணைந்து போகுமா, அது சாபமாய் மாறி போகும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க உங்க தாய் தகப்பனை எப்படி வச்சிருக்கிறீங்க உங்க குடும்பத்தில்? இன்னைக்கு எத்தனையோ அநாதை இல்லங்கள், எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இன்றைக்கு எத்தனையோ நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம். எவ்வளோ ப்ரோக்ராம்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? எத்தனையோ விதமான உண்மையான நல்ல பெற்றோர்களை கூட கொண்டு போய் அந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு தன் மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு, தன்னுடைய கணவன் பேச்சை கேட்டுக்கிட்டு, இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோன்னே தெரியாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களை பார்த்து தாய் தகப்பனை நீங்கள் கனம் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்க முடியும். ஏன்னா உபாகமம் 5:16 சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும், பாருங்களேன், நீ உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. பாருங்களேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை பேர் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்யாமல் அவர்களை ரோட்டில் விடுறோம். எத்தனை தாய் தகப்பனை நாம் மதிக்கிறது கிடையாது. நம்ம வீட்டில் ஒரே வீட்டில் தான் இருப்போம் இல்லை, ஆனால் தாய் தகப்பனை மதிக்கிறது கிடையாது. அவங்களுடைய பேச்சுக்கு நம்ம செவி கொடுக்கறது கிடையாது. அவங்களுடைய பேச்சை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறதே கிடையாது. எனக்கு ஒரு தாயார் உண்டு, அவங்களுக்கு 74 வயது. அந்த தாயார் எப்பொழுதும் என்னோட இருக்க தான் பிரியப்படுவாங்க, என்னோட ஊழியத்திற்கு வர்றதுக்கு பிரியப்படுவாங்க. ஏன்னா நான் எப்பவும் அவருடைய சந்தோஷத்தில் நான் கவனமாக இருப்பேன், ரொம்ப கவனமாக இருப்பேன். எங்களுடைய குடும்பத்திலும் சில நேரங்களில் சில மன வருத்தங்கள் வந்தது உண்டு. ஆனால் தூஷிக்கிறதற்கோ ஒருவேளை அவர்களை வெறுத்து விடுவதற்கோ என் இருதயத்தை நான் விட்டு கொடுத்ததே இல்லை. கர்த்தர் அறிவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லார் வீட்லையும் பிரச்சனை இருக்கும். ஆனால் பைபிள் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு தாயின் தகப்பனி நீ கனம் பண்ணணும். நோவா குடிச்சிட்டு திராட்சை தோட்டத்தில் வேலை செஞ்சான், ரொம்ப டயர்டு, குடிச்சான், வெறிச்சான். நீங்கள் வேதத்தில் வாசிச்சிங்க அப்படின்னா ஆதியாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கு அறிவித்தான். பாருங்களேன், இந்த தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடாம, அந்த தகப்பனை கனப்படுத்தாம, அந்த தகப்பனை கனவீனப்படுத்த நினைச்சான். ஒருவேளை அறிஞ்சு செஞ்சானோ அறியாம செஞ்சானோ தெரியாது. ஆனால் பைபிள் சொல்லுது, அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறி போனான். நோவாவினுடைய மகன் சபிக்கப்பட்டவனாய் மாறி போனான். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த தாயின் தகப்பனை நம்ம கவனிக்காம,
தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய கடமையை சரியா செய்யாம, தாய் தகப்பனை ஒரு பொருட்டாக நினைக்காம, தாய் தகப்பனுக்கு நம்ம கனம் பண்ணணும், தாய் தகப்பனை நம்ம நேசிக்கணும், தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நான் சொல்றேன், வேதத்தின் அடிப்படையில் இருந்து ஒருவித சாபம் நம்மையும் நம்மை குடும்பத்தையும் சந்ததியும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். எனவே வேதம் சொல்லுகிறதை போல நீ நல்லா இருக்கிறதுக்கும் நீ நீடித்த நாள் வாழ்வதற்கும் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. எங்க தகப்பன் குடிக்கிறாரு, என் தாய் சரியில்லாதவ இருக்கட்டுமே. எந்த தாய் பைபிள் போட்டிருக்கு, நல்ல தாயை கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தாய் கனமனு போடல. உன்னை பெற்றெடுத்த தாய் அவர்கள் பொல்லாதவர்களாக இருந்துட்டு போட்டோம். இயேசுவை நம்புகிற, இயேசுவை விசுவாசிக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தாயின் தகப்பனுக்கும் செய்ய வேண்டிய கடமையை அவர்களை மதித்து மரியாதையோடு செய்வோம். ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய், ஆசீர்வாதத்தின் குடும்பமாய் இந்த பூமியில் நாம் வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட சாபங்கள் உங்களுடைய லைஃப்ல இருக்குமா? கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டார் என்று நீங்களும் விசுவாசியுங்கள். நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நமக்காக சாபமானார், நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. தாயின் தகப்பனை கனம் பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமையாய் வாழ்வோம். God bless you. Thank you.